தமிழ் சினிமாவுல உச்ச நடிகரா இருப்பவர் தான் நடிகர் அஜித்குமார். இவரோட நடிப்புல கடைசியா வெளியான குட் பேட் அக்லி திரைப்படம் வெளியாகி மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சது. இதுக்கப்புறமா மறுபடியுமே ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல தன்னோட 64வது படத்துல நடிக்கிறதுக்காக அஜித் தயாராகி இருக்காரு. அதுக்காக ஒப்பந்தமே செய்யப்பட்டிருக்காரு. இந்த நிலையில இந்த படத்தோட படப்பிடிப்பு பணிகள் இந்த மாதம் தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பேட்டி ஒண்ணுல அறிவிச்சிருந்தாங்க. ஆனா இப்படி இருக்கக்கூடிய நிலையில இப்போ அந்த படத்தை பத்தின எந்த அப்டேட்டுமே இல்ல. இதனால அஜித்தோட ரசிகர்கள் கொஞ்சம் ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஜித்குமார் நடிச்சு ரொம்பவே பிளாக் பஸ்டரான திரைப்படம் அப்படின்னா அது பில்லா தான். ரஜினிகாந்த் நடிப்புல 1980ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் பில்லா. இந்த படத்தை மறுபடியுமே ரீமேக் பண்ணி பில்லா படத்துல நடிகர் அஜித்குமார் நடிச்சிருந்தாரு. இந்த படமுமே பெரிய அளவுல அவருக்கு பேர் வாங்கி கொடுத்துச்சு. மிகப்பெரிய வெற்றியுமே பெற்றிருந்துச்சு. இந்த நிலையில தான் இந்த படத்துல நடிக்கிறதுக்காக அஜித்குமார் 3 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருப்பதா அந்த படத்தோட தயாரிப்பாளர் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அஜித்குமார் பில்லா படத்துல நடிப்பதற்காக இவ்வளவு ரூபாய் சம்பளம் வாங்கியிருந்தாரு, இவ்வளவு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனா இந்த படத்துல நடிக்கிறதுக்காக அஜித் 3 கோடி ரூபாய் தான் சம்பளம் வாங்கியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட தயாரிப்பாளரை இப்ப பேட்டி ஒண்ணுல சொல்லியிருக்காரு.